இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லக்கூடிய பாத அழுத்த சிகிச்சை அப்படின்றது சமீப காலங்களாக மிகவும் பிரசித்தி பெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய முந்தைய வீடியோவில் இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லக்கூடிய பாத அழுத்த சிகிச்சையை நான் ஏற்கனவே 2 முறை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பத்தி ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படின்றதுக்காக இதை ஒரு செய்முறை விளக்கமாகவே கொடுத்துருவோம். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஒரு வீடியோவாக இது அமையும் அப்படின்றத நிச்சயமாக நான் நம்புறேன். இதை அறிவியல் ரீதியாக சொல்லணும் அப்படின்னா இதை ஒரு சூடோ சயின்ஸ் அப்படின்பாங்க. அதாவது ஒரு சயின்டிபிக் பேஸ்ட் அதை பார்க்கையில அறிவியல் ரீதியாக இது நிரூபிக்கப்படாத ஒரு சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியல் ரீதியாக இது நிரூபிக்கப்படாத ஒரு சிகிச்சை முறைன்னு ஏன் சொல்லப்படுகிறதுனா ஆராய்ச்சிகள் எதையுமே இதுல மேலெடுத்து பண்ணல. சோ இன்னைக்கு சிகிச்சையாளர்கள் நிறைய பேர் என்கிட்ட சொல்றது உண்டு, சார் நாங்க பண்ண சிகிச்சையில நிறைய பேருக்கு நிறைய நோய்கள்லாம் நிவர்த்தியாகி ரிவர்சல் ஆயிருக்குன்னு சொல்றதை கேட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது அந்த தெராபிஸ்டையும் அந்த சிகிச்சையை எடுத்துக்கிட்டவங்களுடைய மனநம்பிக்கைக்கு ஏற்றவாறு தான் அது அவங்களுக்கு குணமளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாக பார்க்க வேண்டும். இதை சரி, இப்ப இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நேத்தோ இன்னைக்கோ ஒரு சிகிச்சை முறை கிடையாது. இது பல காலங்களுக்கு முன்பு, சரிங்களா, சைனா, ஈஜிப்ட், நார்த் அமெரிக்கா இது போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த லோக்கல் ட்ரைப்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மலைவாழ் மக்கள் மாதிரி இருக்கக்கூடிய பழங்குடியினர், இவங்க அவங்களுடைய உடல்ல ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு ஒரு தீர்வாக இந்த சிகிச்சை முறையை வச்சிருந்தாங்க. இந்த 19ஆம் நூற்றாண்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் கம்யூனிட்டி அப்படின்னு நமக்குள்ள இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கம்யூனிட்டி, அதே மாதிரி நர்சிங் கம்யூனிட்டி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காம்ப்ளிமெண்டரி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. இதுல என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கையில அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத உணர்ந்தாங்க. சோ அதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியோட வளர்ச்சி அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கிறோம், மிகவும் அபரிதமாக இருக்கிறது. அப்ப இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்றத மிகவும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு உயிராற்றல் மீட்டெடுப்பு சிகிச்சை. அப்ப உயிராற்றல் எப்போது குறைபடுகிறதோ அப்போது இந்த சிகிச்சையை கொடுக்கலாம். அப்ப உயிராற்றல் எப்போது உங்களுக்கு குறைபடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க சோர்வடைந்திருக்கும் போது உயிராற்றல் குறைபடும். அப்ப சோர்வடைகிறதே உயிராற்றல் குறைபாடாகத்தான் இதுல பார்க்கப்படுகிறது. அப்ப சோர்வு அப்படின்னு சொல்றது உங்களுடைய ஃபெட்டிக், சரிங்களா, டயர்ட்னஸ். அப்ப இத மீட்டெடுக்கக்கூடிய சிகிச்சையாக இது எப்படி பயன்படுகிறது இங்க அப்படின்னா ரெஜுவினேட்டிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, புதுப்பிக்கக்கூடிய, ஆற்றலை புதுப்பித்து தரக்கூடிய, ஒரு ஆற்றலை தூண்டக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த சிகிச்சையாக இது பார்க்கப்படுகிறது. நம்பர் 1. அப்ப நம் உடல்ல ஏற்படக்கூடிய இந்த சக்தி நிலை குறைபாடுகள் நம்முடைய கைகளிலும் கால்களிலும் வெளிப்படுகிறது. அப்ப அதை தூண்டும் போது மீண்டும் உடல்ல இந்த உயிராற்றல் புதுப்பிக்கப்படுகிறது, ரெஜுவினேட்டிங் இல்லையா அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு பயனை அடையக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாக இதை பார்க்க. யூடியூப் வீடியோஸ் நிறைய நம்ம பார்க்கையில அநேக பேர் சொல்லக்கூடியது என்னன்னா மூளையில் ஆரம்பிக்கக்கூடிய நரம்புகள் பூராமே நம்மளுடைய பாதத்தில் முடிகிறது, அதே மாதிரி நம்மளுடைய உள்ளுறுப்புகளின் பிரதிபலிப்புகள் பூராமே நம்மளுடைய கால் பாதங்களில் இருக்கிறது, அதை தூண்டுதல் செய்வதன் மூலியமாக உங்களுடைய உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய உறுப்பு ரீதியான பிரச்சனைகள் அனைத்திற்குமே நோய் நிலைகளில் நல்ல ஒரு தீர்வை எங்களால் கொடுக்க முடியும், இதுதான் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்றத சொல்லுவாங்க. இதை நல்ல நீங்க உண்மையிலேயே அறிவியல் பூர்வமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கையில அந்த மாதிரி நரம்புகளினுடைய முடிவு எல்லாமே கால் பாதங்கள்ல கிடையாது. ஆக்சுவலா கால் பாதத்திலையும் கைகள்லயும் என்ன இருக்குது அப்படின்றத சயின்டிபிக்கா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கையில இந்த சேனல்ஸ் அண்ட் மெரிடியன்ஸ் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, சக்தி ஓட்ட பாதைகள், நாளங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆயுர்வேதத்துல ஸ்ரோதாமீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சக்தி ஓட்ட பாதை இல்லையா. அதே மாதிரி சித்தத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாடிகள் அப்படின்பாங்க இல்லையா. சோ இது சக்தி ஓட்ட பாதைகள். அப்ப அந்த சக்தி ஓட்ட பாதைகளின் முக்கியமாக இருக்கக்கூடிய புள்ளிகளாக அமையப்பட்டு இருக்கக்கூடிய கைகளின் காலில் இருக்கக்கூடிய இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட்ஸ் நாம தூண்டுதல் செய்யும் போது நம் உறுப்புகளுக்கு மேலும் ஒரு புத்துணர்ச்சியை கூட்டக்கூடிய அந்த ரெஜுவினேட்டிங் மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இதுவே ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் அப்படின்ற ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கிறது. இது நல்ல ஒரு ரெஜுவினேட்டிங் எஃபெக்டாக இருக்கிறது. சோ அதுதான் இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜினுடைய உண்மையான அர்த்தமாக நம்ம இதை பார்க்கலாம். சரி, இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி எடுத்தவங்க கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க அநேக பேர் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்ல ரிலீஃப் கிடைச்சதுங்க, நல்ல ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோட நான் போனேன், ரொம்ப ரிலாக்ஸ்டா வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு பாடி எல்லாம் நல்லா புதுப்பிச்ச மாதிரி இருக்குங்க, நல்ல டீடாக்சிஃபை ஆன மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பாடியில எனக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கு அப்படின்பாங்க. ஒரு சிலர் இன்னும் நிறைய பேர் கேட்கையில என்ன சொல்றாங்க, எனக்கு வெயிட் லாஸ் ரெகுலரா நான் பண்ணி இப்ப ஆயிருக்குது. அதே மாதிரி இன்னும் என்ன சொல்லுவாங்க, இது பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய முகம் ரொம்ப பொலிவாக இருக்கிறது.
என்னுடைய ஹெல்த்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஃபீட்பேக்ஸினுடைய உண்மைத்தன்மை அப்படின்றது அவங்கவங்க உணர்ந்து சொல்லக்கூடிய அதன் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது ஒழிய இதை முறைப்படுத்தி நாம எடுத்து கொண்டு போறதுக்கு எந்த ஒரு டெஸ்டிமோனிஸுமே ஆராய்ச்சி குறிப்புகள் ரீதியாக நம்மிடம் இல்லாததனால் இதை பெரிதாக நம்ம எடுத்துக்கொண்டு சொல்ல முடியாது. சரி, இப்ப இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்றது நம்மளுடைய பிசிக்கல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் லெவல்ல நிறைய ரிலாக்ஸிங் எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கறதுனால இது ஒரு மிகச்சிறந்த ஒரு சிகிச்சை முறையாக இன்னைக்கு உலகத்துல நாம இதை எடுத்துக்கொள்ளலாம். அதையும் தாண்டி இது ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா இதுல எந்த ஒரு மருந்து, மாத்திரைகளையோ கெமிக்கல்ஸையோ நாம யூஸ் பண்ண போறது கிடையாது. அதனால பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் கிடையாது. இது நல்லாவே உடல்ல ஏற்படக்கூடிய வலிகளை குறைக்கக்கூடியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாடியில பிசிக்கல் பிளெக்சிபிலிட்டி, அதே மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாத்தையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இதை பார்க்கலாம். நம்மளுடைய கை, கால்கள், ஜாயிண்ட் இதெல்லாத்தையுமே ரிலாக்ஸ் பண்ணி தரும். மிகவும் முக்கியமாக இந்த ஸ்டிமுலேஷனை நாம் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜில கொடுக்கும் போது நம் உடல்ல என்கால்பின் அண்ட் என்டார்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பெயின் ரிலீவிங் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது. இதுதான் நம்மளுக்கு அந்த ஃபீல் குட் அப்படின்ற ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு நாம இதை ஒரு பிரிவென்டிவ் அண்ட் பாலியேட்டிவ் கேர் ட்ரீட்மெண்டாகவும் நாம் இதை பார்க்கிறோம். அதாவது நோய் வருவதற்கு முன்பாகவும் இதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். நோய் வந்ததுக்கு பிறகு அந்த கன்வலசன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம குணமடைந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இன்னும் பாடிக்கு நல்ல ஒரு எனர்ஜியை மேம்படுத்துவதற்காக இந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த CAM அப்படின்னு சொல்லக்கூடிய காம்ப்ளிமெண்டரி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை இன்று 4 விதமாக பிரிக்கலாம். அப்ப 4 விதம் அப்படின்றதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா TAMS அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ட்ரெடிஷனல் ஏசியன் மெடிக்கல் சிஸ்டம்ஸ். சரிங்களா? இதுலதான் பாத்தீங்கன்னா நம்ம TCM சொல்லக்கூடிய ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்குபங்க்சர் அண்ட் அலைட் சிஸ்டம் ஆஃப் மெடிகேஷன்ஸ் இதுவுமே வருகிறது. ரெண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா AMS அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் சிஸ்டம். இதுலதான் பாத்தீங்கன்னா ஹோமியோபதி அண்ட் ஹெர்பல் தெராப்பி இதெல்லாம் வருது. மூன்றாவதாக பாத்தீங்கன்னா MBBTs அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேனுவல் பாடி பேஸ்ட் தெராபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல முக்கியமாக இந்த மசாஜ் தெராப்பி, கைரோபிராக்டிக், ஆஸ்டியோபதி, ரிஃப்ளெக்ஸாலஜி, பிசியோதெராப்பி இது எல்லாமே வரக்கூடியது. நான்காவதாக பாத்தீங்கன்னா MBTs சொல்லுவோம். அதாவது மைண்ட் பாடி தெராபிஸ். இதுல ஹிப்னோ தெராப்பி, சைக்கோ தெராப்பி வரும். சோ இவங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்ற பாத அழுத்த சிகிச்சையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்க, இப்ப சர்வதேச அளவுல இந்த பாத அழுத்த சிகிச்சை நம்ம சொல்லக்கூடிய இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி எந்த அளவுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கையில எத்தனையோ இடங்கள்ல நம்ம எத்தனையோ முறையான பயிற்சிகள் செய்து கொண்டிருந்த போதிலும் உலக அளவுல இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி முறைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா இங்காம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரூஷர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இங்காம் மெத்தட் அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்த வித டூல்ஸையும் யூஸ் பண்ணாம வெறும் கையிலேயே பண்ணக்கூடியதுதான் இந்த இங்காம் மெத்தட். இதை இன்னொரு மெத்தட் ட்ரை மெத்தட்னு சொல்லுவோம். இதை அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வெட் மெத்தட். இந்த வெட் மெத்தட தான் ரூஷர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இதுலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இங்காம் மெத்தடை கண்டுபிடிச்சவங்க யுனைஷன் கேம். இந்த டூஷர் மெத்தடை கண்டுபிடிச்சவர் ஃபாதர் ஜோசப். அதனாலேயே இது ஃபாதர் ஜோசப்ஸ் மெத்தட் அப்படின்னு இது சொல்லப்படுகிறது. இங்காம் மெத்தட் அப்படின்றத யுனைஷன் கேம் அப்படின்றவங்க உலகத்திற்கு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த டூஷர் மெத்தட் அப்படின்றத ஃபாதர் ஜோசப் அப்படின்றவர் கொண்டு வந்தாரு. இவருக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால ரொம்பவே வேதனைப்பட்டு கொண்டிருந்த காலகட்டங்கள்ல இவரா செல்ஃபா இன்வென்ட் பண்ண ஒரு தெராப்பி தான் இந்த டூஷர் மெத்தட் அப்படின்றது. சோ இதுல டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, ஆயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவரா செல்ஃபா அவரை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ல இருந்து நல்ல முன்னேற்றத்தை அவர் பார்க்கும்போது இதை உலகளவில் நம்ம கொண்டு போகணும் அப்படின்றதுக்காகவே இதுக்காகவே ஒரு அசோசியேஷன், ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்ணி அதுல நிறைய ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட் ட்ரெயின் பண்ணாரு. சோ அதனுடைய தாக்கம் தான் இன்னைக்கு வெளிப்பாடாக இன்னைக்கு உலகங்களும் முக்கியமாக இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் அதிகமான ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம். ஆகவே நீங்க பண்ணக்கூடிய சிகிச்சை முறைக்கு பேர் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்றது ஒரு காமன் டேர்ம். பட் இதை ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா இதை ஃபாதர் ஜோசப்ஸ் மெத்தட் அப்படின்னு நீங்க சொல்லலாம், இல்ல டூஷர் மெத்தட் அப்படின்னு இதை நீங்க சொல்லலாம்.
அப்போ ஃபாதர் ஜோசப் ஸ்மித்ல அவங்களுடைய அசோசியேஷன்ல என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இவங்க வந்து ட்ரீட் பண்ணாங்க, அதுல எதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வந்து ரெஸ்பாண்ட் ஆச்சு அப்படின்ற டெஸ்டிமோனிஸ் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ அதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சிகிச்சைகள் எந்தெந்த நோய்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கையில ஸ்ட்ரோக்கு கொடுத்திருக்காங்க, தூக்கமின்மைன்னு நம்ம சொல்லக்கூடிய இன்சோம்னியாக்கு கொடுத்திருக்காங்க, வயிற்று வலி ஸ்டமக் பெயினுக்கு கொடுத்திருக்காங்க, நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க, ஸ்கெலிட்டல் டிசார்டர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க, பிசிஓடி, ஹார்மோனல் இம்பேலன்சஸ் அப்படின்னு நிறைய கேசஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணி அவங்க சொசைட்டில தனியாக வச்சு அதை அவங்களுடைய சொசைட்டி பிராக்டிஷனர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சிஸ்டமிக் ப்ரொசீஜரை வந்து கொடுத்திருக்காங்க. எனவே நீங்களும் வந்து இந்த சிஸ்டமிக் ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்டா இருக்கணும் அப்படின்றத விரும்புனீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய இந்த பயிற்சியை முறையான அங்கீகாரத்தோடு நீங்க செய்யணும். அப்ப இந்த அங்கீகாரம் அப்படின்றது நீங்க எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னைக்கு இருந்த போதிலும் எல்லாரும் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேஷனை இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல ஏத்துக்குவாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அப்ப முறையாக இந்த சிகிச்சை முறையை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் செக்டார்ல நீங்க வந்து இந்த சர்டிபிகேஷன் வந்து நீங்க வாங்கி ஒரு குறுகிய காலத்திற்கு ஒரு இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கொண்டு அந்த இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட் பிளஸ் யூஜிசி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியோட ஸ்கில் சர்டிபிகேட் இது ரெண்டையும் வைத்துக்கொண்டு உங்களுடைய வெல்னஸ் சென்டர்ல உங்களுக்கு வரக்கூடிய கிளையன்ட்ஸுக்கு இந்த வெல்னஸ் தெராப்பி அப்படின்றத நீங்க தாராளமாக கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் முறையாக நீங்கள் அனுமதி பெற்று அதோடு சேர்த்து உங்களுக்கென்று ஒரு சொசைட்டி இல்ல ஒரு அசோசியேஷன்ல சேர்ந்து அந்த சொசைட்டி சர்டிபிகேட் இல்ல அந்த அசோசியேஷன் சர்டிபிகேட்டோட உங்களுடைய பிராக்டிஸை ஆரம்பிச்சீங்கன்னா இது 100% வேலிட். எனவே இந்த சிகிச்சை முறையில உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நம்மளுடைய ஒரு நாள் நேரடி வகுப்புல இந்த சிகிச்சை முறையை முறையாக கற்றுக்கொண்டு ஒரு 3 மாத காலம் இன்டர்ன்ஷிப் அப்படின்ற ஒரு பயிற்சியும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பிறகு நம்மளுடைய சொசைட்டி சர்டிபிகேஷனையும் நீங்க வாங்கி கொண்டு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆர்னி யூனிவர்சிட்டி ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் மூலியமாக முறையாக அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழையும் வாங்கி கொண்டு நீங்க உங்களுடைய வெல்னஸ் சென்டரை துவங்கி இந்த சேவை பயணத்தை நீங்கள் துவங்கலாம். ஒரு குயிக் ரிலாக்ஸேஷன் அப்படின்றத உங்களுடைய கிளையன்ட்ஸ் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்லயே வந்து நல்லா உணர முடியும். சோ இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி நம்ம சொல்லக்கூடிய இந்த பாத அழுத்த சிகிச்சையை வந்து மொத்தம் வந்து 5 ஸ்டெப்ஸ்ல வந்து நம்ம பண்ணலாம். நம்பர் 1 பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ், நம்பர் 2 வந்து வார்ம் அப் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஸ்டேஜ், நம்பர் 3 வந்து ரிஃப்ளெக்ஸ் ஜோன் ஸ்டிமுலேஷன் ஸ்டேஜ், நம்பர் 4 வந்து ஸ்பெசிபிக் தெராபெட்டிக் ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேஷன் ஸ்டேஜ், நம்பர் 5 வந்து கூலிங் டவுன் ஸ்டேஜ். ரைட்டுங்களா? சோ இது டோட்டல் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 to 45 மினிட்ஸ், அதாவது 15 இருந்து 20 நிமிஷம் ஒரு காலுக்கு அப்படின்ற விதத்துல நீங்க பண்ணீங்க. சோ இந்த 5 ஸ்டேஜஸ் அவுட்லைனை நம்ம பார்ப்போம். சோ பிரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளையண்ட நல்ல ஒரு கிளீனா ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல நல்ல ஒரு ஹீலிங் என்வாயன்மெண்ட்டை தரக்கூடிய உங்களுடைய தெராபிட்டிக் ரூம்ல அவரை வந்து கம்ஃபர்டபுளா நீங்க வந்து அமர வைக்கணும். சோ உங்களுடைய தெராப்பி ரூம் வந்து ஒரு சாஃப்ட் லைட்டோட ஒரு லைட் மியூசிக்கோட இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு காமிங் எஃபெக்ட் உங்களுடைய கிளையன்ட்ஸ்க்கு கிடைக்கும். அவங்க காலை நல்லா கழுவிட்டு வந்த உடனே உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த சால்ட் ஸ்பா இல்ல வார்ம் வாட்டர் ஸ்பால இமர்ஷன் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க மேனிபுலேஷன் பண்றதுக்கு ஈஸியரா இருக்கும். இப்ப இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு கம்ப்ளீட்டா அவங்க கால்களை தொடச்சிட்டு இப்ப நீங்க யுனைஷ் மெத்தட் ஃபாலோ பண்றதாக இருந்தா ட்ரை மெத்தடா ஃபாலோ பண்ணலாம். இல்ல நீங்க வெட் மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆயிலையோ ரிஃப்ளெக்ஸாலஜி கிரீமையோ நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப ப்ரிப்பரேஷன் ஓவர், ப்ராசஸ் டு பி ஸ்டார்டட்ன்ற போது உங்களுடைய கிளையண்ட்டை வந்து ஒரு செமி ரிக்ளைன்டு பொசிஷன்ல நீங்க வந்து அமர வைக்கணும். ஸோ செமி ரிக்ளைன்டு பொசிஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாய்ந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஈஸி சேரோ இல்ல சாய்வாக இருக்கக்கூடிய ஒரு சேர்ல அவங்கள வந்து அமர வச்சு அவங்க கால்கள் வந்து ஹரிசாண்டலா பிளேஸ் ஆகி ஒரு மோடோ இல்லைன்னா ஒரு ஸ்டூல்ல வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். இருந்தா பிளேஸ்மெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ வந்து ஈஸியா நீங்க வந்து உங்களுடைய தெராப்பியை கேரி அவுட் பண்ணணும். சோ அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வார்ம் அப் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக். சோ இது வந்து சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதே நேரம் இது வந்து சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ஃபுட்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனையும் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன, எஃப்ளூரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஜென்டில் ஸ்ட்ரோக்கிங், டோஸ் அண்ட் ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஜென்டில் ஸ்ட்ரோக்கிங் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து ஆங்கிள் ரொட்டேஷன் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து டோ ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கணும். அடுத்து வந்து ஃபைனலா பாத்தீங்கன்னா ஃபுட் நீடிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தம் பிரஷர் அலாங் த சோல்ல கொடுக்கக்கூடிய தம் பிரஷர். வார்ம் அப் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் முடிஞ்சு இப்ப அடுத்து வந்து ரிஃப்ளெக்ஸ் ஜோன் ஸ்டிமுலேஷன் அப்படின்றத நம்ம ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஜோன் ஸ்டிமுலேஷன். சோ இந்த ரிஃப்ளெக்ஸ் ஜோன் ஸ்டிமுலேஷன்ல பாத்தீங்கன்னா
நம்ம ஆக்சுவலா ஹரிசாண்டல் மார்க்கிங்ஸ், வெர்டிகல் மார்க்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு 25 ஜோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வென்ட்ரலாகவும் 25 ஜோன்ஸ் டார்சலாகவும் பாதத்தின் கீழ்ப்புறமும் மேல்புறமும் மார்க் பண்ணி வச்சிருப்போம். சோ இந்த 25+25 இந்த 50 ஜோன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்னுடைய இந்த எக்ஸ்பிரஷன் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லக்கூடிய இந்த சேனல்ஸ் அண்ட் மெரிடியன்ஸ்னுடைய முக்கியமான தூண்டுதல் புள்ளிகள் அமையப்பட்டிருக்கும். சோ இந்த ஏரியாஸ்ல நம்ம ப்ராப்பரா நம்ம மேனிபுலேஷன் கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து அந்த இடத்துல வந்து ஆக்டிவேஷன் கிடைக்கும். ஒவ்வொரு உறுப்புக்கும் இந்த எனர்ஜி அப்படின்றது போய் சேரும். டோஸ்ன்னு சொல்லக்கூடிய விரல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய மூளை பகுதி, சைனசஸ், ஐஸ், இயர்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த பால் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்டா இருக்கக்கூடிய ஏரியா, பெருவரலுக்கு கீழே வரக்கூடிய ஏரியால பாத்தீங்கன்னா ஹார்ட் இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் அப்படியே அட்ஜசண்டா பாத்தீங்க அப்படின்னா லங்ஸ் இருக்கும். சோ இந்த ஆர்ச் ரீஜன்ல ரைட் பிளான்டார்ல லிவர் இருக்கும், அப்புறம் ஸ்டமக் இருக்கும், பான்கிரியாஸ் இருக்கும், கிட்னிஸ் இருக்கும். ரைட் கிட்னிஸ் ரைட் பிளான்டார்லயும், லெஃப்ட் கிட்னி வந்து லெஃப்ட் பிளான்டார்லயும் இருக்கும் வென்ட்ரல் சைட்ல. அடுத்து ஹீல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீல்ஸ்க்கு ஜஸ்ட் எபோவ் வந்து பாத்தீங்கன்னா இன்டெஸ்டின் இருக்கும். இந்த சயாட்டிக் நர்வ் வந்து ஹீல்ஸ்னுடைய டிரான்ஸ்வர்ஸ் பொசிஷன்ல இருக்கும். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் ஹீல்ஸ்க்கு கொஞ்சம் ஜஸ்ட் அந்த மார்ஜினல் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மார்ஜினல் ஹீல்ஸ் ஏரியால ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து இருக்கும். இன்னர் ஃபுட் எட்ஜ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, பாதத்தினுடைய உட்புறமாக இருக்கக்கூடியதுல இந்த ஸ்பைன் வந்து இருக்கும். அவுட்டர் மார்ஜின்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம்ஸ், ஷோல்டர், அதே மாதிரி நம்மளுடைய ஹிப்ஸ் இருக்கும். ஸ்பெசிபிக்கா இந்த தெராபியூட்டிக் ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் எப்படி வந்து ஒரு காமன் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற 4th லெவல் அப்படின்றதுல மிக முக்கியமாக நம்ம கவனம் செலுத்தணும். முக்கியமாக நாம இங்க கொடுக்கக்கூடிய அந்த சிகிச்சை அப்படின்றது வந்து பல்வேறு விதமான ஆற்றலை தூண்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ஆஸ் வெல் அஸ் ரெஜுவனேட்டிங் தெராப்பி. நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும், நல்ல தூக்கம் வரும். சோலார் பிளெக்ஸஸ் தூண்டுறதுனால பாடியில உங்களுடைய எனர்ஜி அப்படின்றது வந்து நல்லாவே இருக்கும். அடுத்து முக்கியமாக இந்த டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு நல்ல இமிடியட் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். இதுல ஸ்டமக் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். அடுத்து முக்கியமாக இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. முக்கியமாக இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் இதுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வருவதாக நிறைய டெஸ்டிமோனிஸ் வந்து இப்ப ரீசென்ட் ரிசர்ச்சர்ஸ்ல ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. உங்களுடைய ஓவரிஸ், யூட்ரஸ், உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஹெல்த் இது எல்லாத்தையும் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு முக்கியமாக இந்த தெராபியூட்டிக் ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் மிக முக்கியமான, உடம்புல இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய தைராய்டு கிளாண்ட். சோ உங்களுடைய தைராய்டு கிளாண்டினுடைய டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருப்பின் அது நல்லாவே கரெக்ட் ஆகும். உடல் ரீதியாக எந்த ஒரு பெயின் இருந்தாலுமே நம்ம பாடி நேச்சுரலா செக்ரீட் பண்ணக்கூடிய இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் கெமிக்கல்ஸ் நம்ம சொல்லக்கூடிய என்டார்பின், என்கால்பின் நன்றாகவே இந்த பெயினை வந்து குறைச்சு நல்ல ஒரு சூதிங் எஃபெக்ட் அண்ட் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் எஃபெக்டை நமக்கு கொடுக்கும். சோ உங்ககிட்ட வரக்கூடிய கிளையன்ட்ஸ் என்ன கண்டிஷனுக்காக வந்திருக்கிறாங்களோ அந்த கண்டிஷனை ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான அந்த ஆர்கன்ஸை கரெக்டா மேப்பிங் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை நீங்க அடிஷனலா நீங்க தெராபிட்டிக்கா நீங்க ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிலீஃபை உங்களால கொடுக்க முடியும். ஸோ ஃபைனலாக ப்ரிகாஷன்ஸ் நம்ம சொல்லக்கூடிய தவிர்க்க வேண்டியவை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கையில எப்போதெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்டை யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கையில 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இட் இஸ் நாட் அட்வைசபிள். அதே மாதிரி பிரெக்னென்ட் விமன் மிக முக்கியமாக அந்த முதல் 3 மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்றது சொல்லப்படுகிறது. அடுத்ததாக காய்ச்சல் இருக்கும்போது இந்த தெராப்பியை கொடுக்கக்கூடாது. கால்களில் புண்ணு இருக்கிறதோ இல்ல வேரிகோஸ் வெயின் இருக்கவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் அட்வைசபிள். இந்த ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 மாடியூல் பார்த்தோம். ஒன்னு ட்ரை மெத்தடு, இன்னொன்னு வந்து வெட் மெத்தட். இன்டர்நேஷனல் கைட்லைன்ஸ் படி பாத்தீங்கன்னா இந்த 2 மெத்தட்ல நீங்க எந்த மெத்தட்னாலும் ஃபாலோ பண்ணலாம். ஆனா ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் வந்து மாடரேட் பிரஷரை மட்டும்தான் கிளையன்ட்ஸுக்கு கொடுக்கணுமே ஒழிய சிவியர் பெயினை கொடுக்க கூடாது. ட்ரீட்மெண்ட் முடியும் போது உங்களுடைய கிளையன்ட்ஸுக்கு வந்து வார்ம் லியூக் வாட்டர் கொடுக்கலாம், இல்ல அதனுடைய மிக்ஸ்அப் ஆஃப் ஹனி அண்ட் லெமன் போட்டு கொடுக்கலாம். சோ ஃபைனலா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்றது மசாஜ் கிடையாது. இது வந்து தெராபியூட்டிக் பர்பஸா நாம பண்ணக்கூடிய ஒரு ரெஃப்ரெஷிங், ரெஜுவனேட்டிங், ஹார்மனைசிங், பாடி மைண்ட் லெவல் கனெக்டட் தெராப்பி. சோ முறையாக இந்த தெராப்பியை கற்றுக்கொண்டு நிறைவான சேவையை நீங்க செய்து மென்மேலும் வளர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி.